ஹாய் லவ்லியா இசங்களுக்காக மாஃபியா ஃபேமிலி சீசன் 3யோட நெக்ஸ்ட் பாட்டை டேரக்ட் இருக்கேன். டேரக்டாக நம்ம பாட்களை அப்பெல்லாம் நான் பேசுகிற வேடோட பெயிண்டரை மட்டும் தெரிஞ்சா என் சாரி ஜஸ்ட் டிவரி ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கில்லுங்க. ஓகே ஸ்டோரிக்குள்ள அப்பல்ல ஜோங்குக்கு நெக்ஸ்ட்டு என்ன அட்டாக் பண்ணுவானுங்கிற மாரி ஜோங்குக்கு நோட் பண்ணிட்டு இருந்தா ஜோங்குக்கு நம்ம டீம் ஆடிட்டான். அதில் யாராவது 1% பிடிக்கணும், பிடிச்சி அந்த ஹெட்டு யாருங்கிறத கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி தான் நம்ம ஜோங்குக்கு திங்க் பண்ணிவிட்டு அங்கே எழுந்து போய் ஒரு ட்ரிங்க் கிளாஸ் வாங்குற மாதிரி கரெக்டாக ட்ரிங்க் கிளாஸை வாங்கிட்டு அந்த 20 மெம்பர்ஸை கிராஸ் பண்ண சொல்ல அதில் 1% நெக்கை நம்ம ஜோங்கு கிரிப்பாக பிடிச்சா அடுத்த செகண்ட் மற்ற பர்சன்ஸ் கொஞ்சம் ஷாக் ஆகி ஜேகே நோட் பண்ணிவிட்டு ஜேகேடா அப்படிங்கிற மாதிரி கட்டுனோம். ஜேகே பாடி கார்ட்ஸ் 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நோட் பண்ணுறட்டும் இதான் கரெக்டான சான்ஸுங்கிற மாரி பாய்ஸஸ் கொஞ்சம் கூட யோசிக்காமல் இவங்களே கன் ஷூட்டை பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கன் ஷூட் பண்ணுறதை பார்த்து நம்ம ஜோங்குக்கு ஷாக் ஆகி என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி, நான் இதில் யாரையாவது உயிரோட பிடிக்கணும்னு நினைக்கிறேன், நீங்கள் ஷூட் பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்கே பாய்ஸஸ் ஷூட் பண்ண அடுத்த செகண்ட் ஆப்போசிட்டில் இருக்க பர்சன்ஸும் ஜோங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு கன் ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. கிளப்பில் இருந்த மற்ற பர்சன்ஸ்லாம் அந்த பிளேஸ்லேருந்து போனால் டீக்குமே இது என்னடா எதையாவது 1% பிடிக்கலான்னு பார்த்தா கன் ஷூட் பண்ணுறாங்களே, இப்போ என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பிளேஸில் பாய்ஸஸும் ஆப்போசிட்டில் இருக்க 20 மெம்பர்ஸும் மாற்றி கன்ஷூட் பண்ணுற மூமெண்ட்டில் 10 மெம்பர்ஸ் டெத் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி டெத்தான மூமெண்ட்டை பார்த்துட்டு அதில் கொஞ்சம் 5 மெம்பர்ஸ் அங்கேருந்து தப்பிச்சா போட்டுங்கிற மாதிரி ஓடுவாங்களா. அந்த மாதிரி ஓடுற பர்சன்ட்டை நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு லீயோட பாடி கார்ட்ஸையும் நோட் பண்ணிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுங்கிற மாதிரி ஓடுற பசங்களை ஃபாலோ பண்ணுவாங்களா. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் ஜோங்குக்குமே கரெக்டாக அந்த பர்சன்ட்டை பார்த்து ஃபாலோ பண்ணுறாரு. இந்த 5% பாய்ஸஸ் கவனிச்சுக்கிட்டோம், நம்மளால 1% பிடிக்கணுங்கிற மாதிரி ஜோங்குக்குமே அந்த பிளேஸில் ரன் பண்ணபடி ஓடி வருவாரா. அந்த மாதிரி ஓடி வேண்டாம் அந்த பிளேஸில் இந்த மாதிரி கன் ஷூட் பண்ணி ஃபைட் பண்ணிகிட்ருக்க அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு 2% தான் இப்போ மிஸ் ஆகிருப்பாங்க. அதில் 1% நம்ம ஜோங்குக்கு கிரிப்பாக பிடிச்சோம். அந்த பர்சன்டேஜ்லேருந்து இன்ஃபர்மேஷன் ஜோங்குக்கு கிடச்சிடக்கூடாதுன்னு டேயே அவரோட பேக்ஸ்லேருந்து கன் எடுத்து ஜோங்குக்கு பிடிச்ச பர்சனோட ஹெட்டை பாயிண்ட் பண்ணி ஷூட் பண்ணிடுவார். இந்த மாதிரி ஷூட் பண்ணால் நம்ம ஜோங்குக்கு ரொம்ப ஷாக் ஆனால் அங்கேருந்து நம்மகிட்டே டக்குன்னு நேராக ஜோங்குக்கு பாட்டப்படி நின்றுருந்தவர் டக்குன்னு ஒரு தூண் மாதிரி இருக்குது. அந்த தூணை கிரிப்பாக பிடிச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ளாட் மாதிரி இருக்குது, அதில் ஜம்ப் பண்ணிட்டாரு. இந்த மாதிரி ஜம்ப் பண்ணி அந்த பர்சன்ட் கிடச்சிட்டானா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அவனை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன், அவன் ஓடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஹயாங் அவனை மட்டும் விட்டுறாடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி நம்ம கரெக்டாக கிட்ட வேண்டாம் கிட்டேயே இப்போ ஒரு 3% நிற்கிறாங்க. இந்த மாதிரி நிற்கிற மூமெண்ட்டை பட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகி என்ன நம்மளை எப்படி ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நோட் பண்ணால் இந்த பிளானை போட்டது டேயோ ஜோங்குக்கோ மார்க்கோ கிடையாது, ஃபிலிக்ஸு. இந்த மாதிரி 20 மெம்பர்ஸும் அந்த பிளேஸுக்கு போனால் அந்த நியூஸ் இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண மூமெண்ட்டுக்கு பாய்ஸஸ் எல்லோரும் அங்கே என்ட்ராகுவாங்க. ரிவெஞ்ச் எடுக்க டேயும் என்ட்ராகுவானுங்கிறது ஆல்ரெடி தெரியும். அந்த மொமெண்ட்டுக்கு டேயை கில் பண்ணுற மாதிரி கரெக்டாக 3% நீ என்ன எங்களையாடா கில் பண்ண போகிற, உனக்கு நாங்கள் பயத்தை காட்டுறோம், பனிஷ்மெண்ட் பண்ணுறோங்கிற மாதிரி டே முன்னாடி ஒரு 3 மெம்பர்ஸ் நிற்கிறத பார்த்துட்டு டே ஷாக் ஆகி நீங்களாம் எங்கேருந்துடா வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் எங்களோட பாஸ் தான் உன்னை கில் பண்ண சொன்னாங்க, உன் சிஸ்டரோட பிளேஸ்க்கே உன்னை அனுப்பி வைக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறத கேட்டு செனியை வச்சு பேசினது கேட்டுக்கிட்டு காண்டாகி பைட்டில் இருந்தவர் என்னை திமிரண்டா என் சிஸ்டரை வச்சு பேசுவீங்கடானுங்கிற மாதிரி அப்படியே பேக்ஸ்லேருந்து ஒரு நைஃப் எடுக்கிறாரு. எடுத்து அந்த பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணால் டே இப்போ தானே நியூவாக ஃபைட்டை கற்றுக்கிறாரு. அந்த மூமெண்ட்டுக்கு ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் ஃபைட் பண்ண முடியல. ஆனால் அந்த பர்சன்ஸ் நம்ம டேயை அடிக்கிறாங்க. அடித்த மூமெண்ட்டுக்கு அப்படியே டே கீழே விழுற மூமெண்ட்டை ஃபிலிக்ஸ் நட்டாஷா 2 பேருமே தூரத்துலேருந்தே நோட் பண்ணுறாங்க. இவன் நம்மளை ரிவெஞ்ச் எடுக்க வருவானா, உன் 3 பாடி கார்ட்ஸ் கூட ஒழுங்காக கூட ஃபைட் பண்ண முடியல, என்னையே கீல் பண்ண வருவியாடா, பார்க்குறேன்டா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டே இந்த மாதிரி நோட் பண்ணிட்டு இருந்தா டே காண்டாகி என்ன திமிருந்தா என்னை இப்படி அடித்து தழுவடானுங்கிற மாதிரி கோவத்துலேயே நம்மகிட்ட எழுந்துக்கிட்டோம். அந்த பர்சன் தான் நம்ம நட்டாஷா தான் இப்போவே அவனை கில் பண்ணுங்கிற மாதிரி ஆர்டர் போடவும் அந்த ப்ளூடூத் மூலிமா பேசுகிற மூமெண்ட் இந்த பாடி கார்ட்ஸ்க்கு கேட்டுட்டு அதில் ஒரு பர்சன்ட் டேயோட கீழே தள்ளி விழுந்த பொசிஷனில் இருக்கிற டேக்கோட செஸ்ஸில் சொருகிற மாதிரி வேண்டாம் டேயோட பேக் சைடு ட்ரெஸ்ஸுக்குள்ளேருந்து நம்ம கோபுரம் அப்படியே வெளியே வருது.
கோப்ரா நீ எப்போ என் கூட வந்த அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே நம்ம டே நோட் பண்ணால் டேக்கே தெரியாமல் நம்ம கோப்ரா டேயை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். டே இந்த மாதிரி ரன் பண்ணபடி ஓடுற மூமெண்ட்டுக்கு நம்மளாலாம் அவ்வளோ தூரம் ஓட முடியாதுங்கிற மாதிரி டேயோட ஷார்ட்டுக்குள்ள அது லாங் கோட் தானே மாஃபியாஸ் யூஸ் பண்ணுற மாதிரி கோட், அந்த கோட்டுக்குள்ளே போய் எப்போது மாதிரி மறைஞ்சிக்கிற மாதிரி மறைஞ்சி உட்காந்துருக்கும். இப்போ கரெக்டாக அந்த பிளேஸில் டேயோட பேக் சைடு நெக்லேருந்து அப்படியே ஷார்ட்டுக்குள்ளேருந்து வெளியே வந்து டே அட்டாக் பண்ண வர பசங்களோட நெக்லேயே கடிக்குது. என்ன திமிரு இருந்தால் நான் இருக்க சில என் மாமா அட்டாக் பண்ண வருவா அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி அட்டாக் பண்ணால் டே அந்த பிளேஸ்லேருந்து எழுந்து அந்த ரெண்டு பர்சன்ஸையும் அட்டாக் பண்ணி கீல் பண்ணிவிட்டு கோப்ரா ஜொங்குக்கு இங்கே தான் இருக்கிறான், நீ எதுக்கு இங்கே வந்த, முதல்ல என் ட்ரெஸ்க்குள்ள வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு திரும்பவும் கோப்ராவை ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே வச்சு மறைக்கிறாரு. வெளியே வந்தால் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு அங்கேருந்து திரும்பவும் ரன் பண்ணபடி ஓடுனா இப்படி ஓடிட்டுருக்க அந்த மூமெண்ட்டுக்கு நம்ம டே ஸ்கிப் ஆகி கீழே விழ போகிற மூமெண்ட்டில் டே ஷாக்கில் அது ரொம்ப பெரிய பிளேஸு, தேர்டு ஃப்ளோர் இருக்கும். தேர்டு ஃப்ளோருக்கு மேலே இருந்து கீழே விழுறாரு. கீழே விழ போகிற மூமெண்ட்டை பற்றி ஷாக் ஆகி என்னடா ஸ்டெப் இருக்குன்னு நினச்சி வந்தேன்னுங்கிற மாதிரி பயத்துலேயே கீழே விழ போகிற ஸ்லிப்பாக்கி கீழே விழ போகிற மூமெண்ட்டில் பயண்டாம் டேயோட ஹேண்ட்ஸை ஜிமினா கிரிப்பாக பிடிக்கிறாரு. இந்த மாதிரி பிடிச்சா டே ஷாக் ஆகி ஜிமினாவை நோட் பண்ணோம். டேயை புஷ் பண்ணப்படி அப்படியே மேலே தூக்கிட்டு உங்களுக்கு ஒன்றும் ஆகலைல்ல அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் எனக்கு எதுவுமே ஆகலை ஆனால் உனக்கு ஒன்றும் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினாவை அடிச்சுட்டு நம்மகிட்ட எங்கேருந்து ரன் பண்ணப்படி ஓடுவாரா அந்த மாதிரி ஓடுனா இங்கே டைம் ஸ்கிப் ஆகி இப்போ லீயோட ஒர்க் பண்ணுற பிளேஸில் தான் நம்ம அந்த பர்சன்ஸை ஃபாலோ பண்ணிகிட்டே போனவர் லீயை பிடிச்சிருவார். பிடிச்சி அவர் சீக்கிரட்டாக மறைஞ்சிருக்க பிளேஸ்க்கே கொண்டு வந்துருப்பார். டேக்கு டைமே கால் பண்ணி அந்த பர்சன்ட்டை நான் பிடிச்சிட்டேன், நீ சேஃபாக ஹவுஸுக்கு போ, நெக்ஸ்ட் டே நான் அவங்ககிட்ட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி ஃபிலிக்ஸ் இருக்க பிளேஸையும் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம டேக்கிட்ட சொன்னதை கேட்டு ரிலாக்ஸ் ஆகி நேராக ஹவுஸ்க்கு என்ட்ரு ஆகி ஜொங்குக்கோட ரூம் அதாவது பெட்ரூம் கொண்டுட்டு பறந்த மாதிரி விட்டுட்டுண்டா பாய்ஸஸ் எல்லாருமே நேராக ஹவுஸ்க்கு என்ட்ரு ஆகிற மூமெண்ட்டை பார்த்துட்டு நம்ம டேக்கிட்ட வேகமாக ரன் பண்ணபடி ரெஸ்ட் ரூமுக்குள்ளே போனோம். குக்கி ரெஸ்ட் ரூமுக்குள்ளே தான் நிற்கிறாரு. குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு குக்கியை நோட் பண்ணிவிட்டு அவர் வேர் பண்ணியிருந்த அந்த மாஃபியா லுக்கில் இருந்துச்சுல ஒரு ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை எல்லாத்தையுமே அப்படியே ரிமூவ் பண்ணபடி பக்கத்தில் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வாஷ் பண்ணதுக்கு வச்சுருப்போம்ல பஸ்கெட் மாதிரி அடுக்கில் வச்சு ஃபுல்லாக மறைக்கிறாரு. மறைச்சிட்டு குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நார்மலாக கிட்டக்க வேண்டா எனக்கு ரொம்ப ஸ்லீப்பிங்காக இருக்குது, இங்கே வர வந்துட்டு திரும்பவும் பெட்டுக்கு போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெஸ்ட் ரூமில் தூக்கத்தில் உட்காந்துருக்காரு. ஹே குக்கி என்ன மாதிரி பிஹேவ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நம்மகிட்டே வந்து குக்கி வந்து ஸ்லீப்பிங்லேயே அந்த பிளேஸில் உட்காந்துருக்கதை பார்த்துட்டு டே அவர் வேர் பண்ணியிருப்பார்ல ஸ்லீப் பண்ணதுக்கு ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கிறாரு. சேஞ்ச் பண்ணிவிட்டு குக்கி அப்படியே ரெஸ்ட் ரூமில் இருந்து வெளியே வா, இது என்ன பழக்கம் ரெஸ்ட் ரூமில் பாட்டப்பில் வந்து ஸ்லீப் பண்ணுற மூமெண்ட், அப்படியே ஜொங்குகோட பிஹேவியர் உனக்கு வந்துருக்கா, அவன்டா ஸ்லீப்பிங் வந்து எந்த பிளேஸில் ஸ்லீப் பண்ணுறோன்னு தெரியாமலே ஸ்லீப் பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி டீட்டே கரெக்டாக ரெஸ்ட் ரூமுக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்தா ஜொங்குக்கு வந்து நிற்கிறாரு. என்னை பற்றி பேசுன மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்கும். நம்மகிட்ட ஷாக் ஆயிருந்து இருப்பார். ஒருவேளை நம்ம ஜொங்குக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணது நோட் பண்ணியிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே நம்ம ஜொங்குக்கு நோட் பண்ணால் நம்ம குக்கி டே பக்கத்தில் இருந்தவர் ஜொங்குக்கு வந்து டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது டேட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் நம்ம ஜொங்குக்கு தான் குக்கி அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கிக்கிறாரு. டேய் உனக்கு ஏஜ் என்ன ஆகுது, என்னடா வெயிட் இருக்க நீ, நானே அசால்ட்டாக உன்னை தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஒழுங்கா ஃபுட்டை அதிகமாக எடுத்துக்கோ, நல்லா ஒர்க் அவுட் பண்ணு, இவ்வளோ வெயிட்லெஸ்ஸாக இருப்பா அப்படிங்கிற மாதிரி டீட்டே கொண்டு வந்து ஜானா பக்கத்தில் அப்படியே பெட்டில் படுக்க வைக்கிறாரு. இந்த மாதிரி படுக்க வச்சா ஜொங்குக்கும் இழுட்டு பெட்டில் நம்ம குக்கி ஸ்லீப் பண்ணப்படி படுக்க வைப்பாரா. டே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி ஜொங்கு குக்கியை நோட் பண்ண என் கூட சேர்ந்து ஸ்லீப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் டேடு வந்து நான் வந்து டேடு கொஞ்சம் டேட்டியாக வந்துருக்கேன், ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து ஒன்று ஹேக் பண்ணிக்கிட்டுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் கண்டிப்பாக 2 செகண்ட் மட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஜொங்குக்கு அப்படியே எழுந்து நேராக ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டு அந்த மாஃபியா லுக்கில் போன ட்ரெஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிட்டு நார்மல் ட்ரெஸ்ஸை வேர் பண்ணிவிட்டு நேராக பெட்ரூம்குள்ளே என்றானா நம்ம குக்கி பக்கத்துலேயே நம்ம டே உட்காந்துருக்காரு. இந்த மாதிரி உட்காந்துருந்தா ஸ்லீப் பண்ண வேண்டியதானே டே, அதான் உன் சன்னுக்கு நீ பக்கத்தில் இருக்கணும்னு திங்க் பண்ணுறாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அதனால் நீ குக்கி கிட்ட ஸ்லீப் பண்ண அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜொங்குக்கு அப்படியே குக்கி பக்கத்தில் க்ளோஸாக வந்தால் டக்குன்னு நம்ம குக்கி ஜொங்குக்கு கிரிப்பாக பிடிக்கிறாரு. கிரிப்பாக பிடிச்சிட்டு ஜொங்குக்கோட செஸ்ஸில் வேச வச்சபடி ஓரளவுக்கு வர தூக்கி போட்டாச்சு. இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு ஹக் பண்ணபடி பிடிச்சோம்.
இதே மாதிரி க்யூட்டான பிக் நம்ம குக்கி சைல்டாக இருக்க சொல்ல இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கை க்ளோஸாக ஹேக் பண்ணப்படி டே கூட ஃபைட் பண்ணி டே ஜங்குக்கு பிரிஞ்சிருப்பாங்களே, அப்போ நம்ம ஜங்குக்கு தானே குக்கியை ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்த்துருந்துருப்பாரு. அப்போ இதே மாதிரி தான் நம்ம குக்கி ஜங்கு கூட ஜெஸ்லியே ஸ்லீப் பண்ணிட்டு இருப்பாரு. டே வந்ததுக்கப்புறம் தான் டே பக்கத்தில் ஸ்லீப் பண்ணியிருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் இப்போ அதே மாதிரி நம்ம குக்கி ஸ்லீப் பண்ணுற அந்த மூமெண்ட் ஜங்குக்கு ஒரு மாதிரி ஹாப்பி ஆகுது. ரொம்ப இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம பக்கத்தில் ஸ்லீப் பண்ணுறீங்க குக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு குக்கி லைட்டாக ஹேக் பண்ணபடி ஸ்லீப் பண்ணால் டே ஜங்குக்கு பேக் சைடில் பேக் ஹேக் பண்ணபடி இந்த மொமெண்ட்டை பார்க்க சொல்ல எனக்கும் ஹாப்பியாக தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு ஃபேமிலியாக ரொம்ப ஹாப்பியாக ஸ்லீப் பண்ணுவாங்களா. நெக்ஸ்ட் டைம் மார்னிங் ஆகுது, எல்லாருமே அவங்க ஒர்க்குக்கு தான் ஒன் பை ஒன்னாக ரெடியாகி கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஜிமினாவுமே ஒர்க்குக்கு ரெடியாகி கிளம்பிட்டு இருக்காரு. எல்லாருமே பாய்ஸஸ் எல்லாருமே அவங்கவுங்க ஒர்க் கிளம்பிட்டு இருந்தோம். டே நேராக ஹாஸ்பிட்டல் போனால் டே கூட இதான் நம்ம ஜிமினாவும் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கு வராது. ஹாஸ்பிட்டலில் ஒர்க் நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரி ஒர்க் நடந்துகிட்டு இருந்தால் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் நடந்துகிட்ருக்க சொல்லியே நம்ம டே அந்த பிளேஸில் இருந்து டீயை பார்க்கறதுக்கு கிளம்பிட்டாரு. இந்த மாதிரி கிளம்பினோம். ஜிமினா தான் 2-3 ஃபைல் பேப்பர்ஸ் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நேராக டேயோட கேபினுக்குள்ளேன்றானா டே அங்கே இல்லைங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஷாக் ஆகி இவங்க தானே இருந்தான். ஒரு வேளை ஏதாவது பேஷண்ட்ஸை செக் பண்ண போயிருக்கானோ, சீப் டாக்டர் யாராவது கேட்க போயிருக்கானா, பார்க்க போயிருக்கானா, ஒன்றும் புரியலையே. நம்மகிட்ட சொல்லாமல் எங்கேயும் போக மாட்டானேங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே சீப் டாக்டர் அந்த பர்சன்ஸ் எல்லாம் நோட் பண்ணிவிட்டு டே கூப்பிட்டீங்களானுங்கிற மாதிரி வந்து கேட்கவும் டே நாங்கள் கூப்பிடலானுங்கிற மாதிரி சீப் டாக்டர் நம்ம ஜிமினா கிட்ட சொல்கிறது கேட்டு அப்போ என்ன டே எங்கே போனான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜிமினா நேராக மிம்மாமுக்கு கால் பண்ணி டே ஹவுஸ் கொண்டிருக்கானானுங்கிற மாதிரி கேட்கவும் மிம்மாம் ஷாக் ஆகி டே ஹவுஸ் கொண்டிருக்கானான்னு நீ கால் பண்ணுற, அப்போ டே எங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் ஐயோ மாம் நான் தப்பாக சொல்லிட்டேன். டே நான் ஏன் முன்னாடி தான் வந்துட்டுருக்கான், 2 செகண்ட் அவன் காங்கலனோடனே பயந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு காலை கட் பண்ணிடுவார். இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு என்கிட்ட எங்கே போனான்னு தெரியலையே, இவ்வளோ நேரம் கிட்ட இருந்தான், 2 செகண்டுக்கு முன்னாடி நான் பாட்டுனே கேபினுக்குள்ளே தானே உட்காண்ட்ருந்தான், யாருக்கிட்டேயும் அவன் பேசிகிட்டு இருந்தாம்ல அப்படிங்கிற மாதிரி ஜிமினா வந்து 2-3 பேஷண்ட்ஸோட மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் ஹேண்ட்ஸில் வச்சபடி டேயோட கேபினை கிராஸ் பண்ணப்படி தான் போயிருப்பார். டேயோட கேபின் லைட்டாக ஓப்பனில் இருந்துருக்கும். டே லீக்கிட்ட தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். என்ன அவன் உண்மையை சொல்ல மாட்டாங்கிறானா, அவனை நீங்கள் நல்லா பனிஷ் பண்ணுங்கள், அவன் டெட்டானாலும் எனக்கு கவலை கிடையாது, அந்த ஃபிலிக்ஸ் இருக்கிற பிளேஸ் எனக்கு தெரியணுங்கிற மாதிரி, எனக்கு அந்த பர்சன்ட் இருக்கிற பிளேஸ் தெரியணும், அவனை டார்ச்சர் பண்ணுங்கங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்மட்டு கத்திக்கிட்டே லீக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க மூமெண்ட் என்ன பேசுகிறாரு டே அப்படிங்கிறது நம்ம ஜிமினாவுக்கு தெரியல. பட் ரொம்ப கோவமாக யாரையோ திட்டுற மாதிரி அதை மட்டும் நோட் பண்ணிவிட்டு நேராக அந்த ரிப்போர்ட் பேப்பர்ஸ்லாம் எடுத்துகிட்டு போயிருந்துருப்பார். ரிப்போர்ட் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு ஏன் டே எவ்வளோ கோவமாகறான், ஒரு வேலை ஜோங்குக்கும் டேக்கும் திரும்பவும் ஃபைட் வந்துருச்சோங்கிற மாதிரி டவுட் இல்லை திரும்பவும் அந்த ரூமுக்கு வந்துருப்பார். டே கேட்கறதுக்கு இந்த மாதிரி வந்தா டே இங்கே இல்லாத பாட்டுட்டு இப்போ தானடா ஒன்றா பாட்டுட்டு போனேன், எங்கடா போனேன், ஒரு வேளை ஜங்குக்கிட்ட ஃபைட் பண்ண போயிட்டானோ, ஜங்குக்கு கால் பண்ணலாமா வேண்டாமா, என்ன பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினா வந்து ரொம்ப டென்ஷனாக இருந்தால் நம்ம ஜிமினா ஒரு மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஷாக் ஆகுறாரு. ஷாக்கில் இந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிட்டு இருந்தால் எங்கள் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம டே சைடை தான் கட்டுது. டே கரெக்டாக லீ இருக்கிற அந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ளே தான் என்ட்ராகிறாரு. என்ட்ராகி அந்த பர்சன்ட்டை நோட் பண்ணுறாரு. இவ்வளோக்குள்ள டார்ச்சர் பண்ணியாச்சு, எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவனை அடிச்சாச்சு, ஆனால் அவன் ஃபிலிக்ஸ் இருக்க பிளேஸை சொல்ல மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏடா டே உனக்கு என்ன திமிர் இருந்தால் ஃபிலிக்ஸ் இருக்கிற பிளேஸ் உன்னால் சொல்ல முடியாதாடாங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கரமாக நம்ம டேயே இப்போ அடிக்கிறது மட்டும் இல்லை, பக்கத்தில் இருக்க ஒரு நைஃப் எடுத்து அந்த பசங்களோட டை சிலீஸ் இருக்கவும் பாடி ஆர்ட்ஸ் அவ்வளோ வெறும் ஷாக்கானா லீக்குமே ஷாக் ஆயிடுச்சு. செமையாயிட்டோம். இப்போன்னா அவங்கெல்லாம் மாஃபியா ஒர்க்குகளை என்றான மாதிரி பயத்தில் டேயை பார்க்குறாங்க. ஏன்னா டேயோட கேரக்டர் செம க்யூட் ஏஞ்சல் கேரக்டர். இங்கே டோட்டலாக நம்ம டேயே டெவிலாக சேஞ்ச் ஆகி நிற்கிறாரு. இந்த மாதிரி சொருகிறத பார்த்து நம்மளே ஷாக் ஆகி ஓ மை காட் ஜெனி, உன் பிரதரை நீ எப்படியோ பார்க்கணும்னு நினச்ச, ஆனால் அவன் எப்படியோ இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஷாக்லேயே டே கோவத்தை கண்ட்ரோல் பண்ணணுங்கிற மாதிரி கோவத்தை கிரிப்பை பிடிக்க வேண்டாம், என் சிஸ்டரை கில் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லோரும் என்னடா கூலாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்களா கிளப்பில் அந்த கேர்ள்ஸ் அங்கேயும் ஹேண்ட்ஸை வச்சு ரப் பண்ணி ப்ளே பண்ண சொல்ல நல்லா குழுன்னு இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி செக்கம் பண்ண நைஃபை வச்சு அதே டைஸில் சொருகி எடுக்கிறாரு. பிளட்டாக கூட்டுட்டு ஏன் சிஸ்டரை நான் இழந்துங்க
துடிச்சிக்கிட்டு இருக்கேன். கில் பண்ணியாச்சுன்னு ஹாப்பி வரையா அப்படிங்கிற மாரி ஒரே சொருகுதான் ஹிப்பில். இந்த மாரி சொருகிறத பார்த்து நீ வேகமாக வந்துக்கிட்டே அப்படியே பிடிச்சி மூவ் ஆன் பண்ணுறாரு. நீ என்ன மாதிரி பிஹேவ் பண்ணுற? ஹயாங் என்னை விடுங்க, என் சிஸ்டரே என்னை விட்டு இந்த பிளேஸில் இருந்து போயிட்டா, அதுக்கெல்லாம் இவங்கடா காரணம். ஃபிலிக்ஸ் மட்டும் இப்போ எங்கே இருக்கானுங்கிறத நீ என்கிட்ட சொல்லலைன்னு வச்சுக்கோங்க, நான் என்ன மாதிரி உன்னை ரியாக்ட் பண்ணி என்ன மாதிரி கீல் பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய மிரர் கிளாஸ் மட்டும் இருக்குது. அது ஃபுல்லாக ஆசிட் தான். அதை அப்படியே ஆன்சர் தீட்டு வர்றாரு. டே சொன்னாக்கல்லே அது ரிஸ்க்கு, அது ஓ மேலே பட்டா உனக்கிட்ட டேமேஜ் அப்படிங்கிற மாதிரி சிலவும் உண்மையை சொல்லலை, இதை மொத்தமாக மேலே ஊற்றிடுவேன், அப்புறம் நீ துடிக்க டெட்டு தாண்டா ஆகணும், சொல்கிறியா சொல்லலையா அப்படிங்கிற மாதிரி அதை அப்படியே ஊற்ற போவார. அந்த மாதிரி ஊற்ற போகிறத பார்த்து பயந்து போய் ஃபிலிக்ஸ் சீக்கிரட்டாக மறைஞ்சிருக்க பிளேஸை கிட்ட சொல்லிட்டான். இந்த மாதிரி சொன்னால் அது ஜஸ்ட்டு வாட்டர் தான். கூட ஜங்குக்கு விட அதிகமாக பயமுறுத்துறாரு. ஜங்குக்காவது ரியலான ஒரு திங்ஸை வச்சு தான் பயமுறுத்துவார். பட் நம்ம வாட்டரெல்லாம் வச்சு பயமுறுத்திட்டாரு. வாட்டரை வச்சு பயமுறுத்திட்டு அப்படியே அந்த ஒரு மாதிரி மிரர் பாக்ஸ் தானே, அதை அப்படியே தூக்கி போடவும் அது ஆசிடா அப்படிங்கிற மாதிரி லீக் கட்டுனா, டென்ஷன் ஆகாதீங்க, அது ஜஸ்ட் நார்மல் வாட்டர் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், ஐயோ இந்த தேயை புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணால் கோப்ராடாம், மேம் டைம் ஆயிடுச்சு, நம்ம இப்போ ஹவுஸுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி கோப்ரா கிட்ட இன்ஃபார்ம் கொடுக்குது. ஓ மை காட், இவனால் நான் டைம் போனதே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, எங்கே பாருங்கள் ஹயாங், அவன் இருக்கிற பிளேஸை சொல்லிட்டான். நீங்கள் அவன் இருக்கிற பிளேஸில் எந்த டைட்டில் அட்டாக் பண்ணால் ஃபிலிக்ஸ் பக்கம் நம்ம போகலாம் அப்படிங்கிறத ஸ்கெட்ச் போட்டு வைங்க, பிளான் போட்டு வைங்க. 2 டேஸ்க்குள்ளே எப்படியாவது நான் ஃபிலிக்ஸை கில் பண்ணணும், ஃபிலிக்ஸ் மூலிமா அந்த கேல் யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சி தீரணும், எனக்கு சீக்கிரம் அந்த ஒர்க்கை என் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி டேரெக்டாக ஃபிலிக்ஸ் இருக்க பிளேஸ்க்குள்ள என்ட்ராக முடியாதுல்ல, அதுக்குன்னு ஒரு பிளான் வேணும்ல. அந்த மொமெண்ட்டுக்கு அந்த சீக்ரெட் பிளேஸை நோட் பண்ணி பிளான் பண்ணுங்கள், நான் இப்போவே ஹவுஸுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சு, பிபிசி எல்லோரும் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்மகிட்ட அங்கேருந்து போக ட்ரை பண்ணாலும் நம்ம ஹாஸ்பிட்டல் 2 கால் வருது. இந்த மாதிரி கால் வந்தா என்ன ஹாஸ்பிட்டல் 2 கால் வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நோட் பண்ணால் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணுற பர்சன்ட்டுக்கு இப்போ கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருப்பாங்க உங்களுக்கு. இந்த மாதிரி கிரிட்டிக்கலாக இருக்காங்க உங்களோட பேஷண்ட், இவ்வளோ நேரம் எங்கே போனீங்கிற மாதிரி சொல்லவும் டேயோட மொபைல் சைலண்டில் இருந்த மூமெண்ட்டில் கவனிச்சிருக்க மாட்டார். இதோ 2 செகண்டில் வந்துருவேனுங்கிற மாதிரி நேராக அந்த பிளேஸ்க்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகிறாரு. இந்த மாதிரி போய் ட்ரீட்மெண்ட்லாம் பார்ப்பாரு. பார்த்துட்டு அப்படியே ட்ரீட்மெண்ட்லாம் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வந்தால் நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. ஆல்ரெடி நம்மகிட்டே நான் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒர்க்குக்காக தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேனுங்கிற மாதிரி நம்மகிட்டே கால் பண்ணி மிம்மாக்கிட்டேயும் ஜொங்குக்கிட்டேயும் சொல்லிட்டு இருப்பார். இப்போ கரெக்டாக ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வருவார். அந்த மாதிரி வெளியே வந்தால் நைட்டு 9 o'clock ஆயிடுச்சு. இந்த நைட்டு டார்க் வியூ வைப் எல்லாமே செம்மையாக தான் இருக்குது. என்னமோ தெரியல, கொஞ்சம் கொஞ்சமாக நான் ரொம்ப சேஞ்ச் ஆன மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இன்றைக்கி அந்த பர்சன்ட்டை அட்டாக் பண்ண மோமெண்ட்டே திங்க் பண்ணிவிட்டு சரி ஹவுஸுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்டே நேராக ஹவுஸுக்கு வர்றாரு. ஹவுஸுக்குள்ளே என்ட்ராக சொல்ல நைட்டு 10 o'clock தண்டிருச்சு. எல்லாருமே ஸ்லீப் பண்ணிட்டாங்க. அப்போன்னா ஹவுஸுக்குள்ளே என்ட்ராகிறாரு. இந்த மாதிரி என்ட்ரானா அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே ரொம்ப கேஷுவலாக என்ட்ராகி வேர் பண்ணியிருக்க கோட்டு ஷர்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இருந்தான். என்ன ரொம்ப டயர்டாக இருந்த மாதிரி தெரியுது, குடிக்கிறதுக்கு வேணால் ஜில்லுன்னு ஜூஸ் எடுத்து வரட்டுமா, இல்லாட்டா ஜில் வாட்டர் எடுத்து வரட்டுமா அப்படிங்கிற மாதிரி சிம்மினா கரெக்டாக முன்னாடி வந்து நிற்பாரா. இந்த மாதிரி நின்னா ஷாக்காகி நம்ம ஜிம்மினா நோட் பண்ணா, என்னடா என்ன நினச்சிட்ருக்கனே, என்னென்ன முட்டால் நினச்சிட்ருக்கியா, இங்கே இருக்கிற எத்தனை பேரை வேணாலும் நீ ஏமாட்ட முடியும். நான் சைல்ட்லேருந்து உன் கூடையே உன் சேடாக மாதிரி இருந்த ஒரு பர்சன்ட் என்கிட்ட என்ன திங்க் பண்ணுறானுங்கிறத நீ சொல்லாமலே என்னால் கண்டுபிடிக்க முடியும். 3 daysக்குள்ளே ரொம்ப நார்மலாக எப்படிடா நீ வெளியே வருவ? என்ன நினச்சிட்ருக்க என்கிட்ட? எனக்கு தெரியாத பற்றி நான் வேறு ஏதோ திங்க் பண்ணேன், பட் நீ வேறு மாதிரி தான் திங்க் பண்ணியிருக்க. எப்படி கண்டுபிடிச்சுன்னு ஷாக்காக இருக்கிறியா? மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸுக்கு கோப்ரா என் பேக்லேயே வந்த மூமெண்ட்டை நான் ஸ்டார்டிங்லேயே நோட் பண்ணேன். கோப்ராவிட நான் ஃபாலோ பண்ணேன். பட் கோப்ரா அங்கே நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் உங்ககிட்ட வந்துட்டு சொல்லிகிட்ருக்கு. அப்போவே லைட்டாக டவுட் வந்துச்சு. டவுட்டை கிளியர் பண்ணதான்
நான் உன்னையே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான். அண்டர் பர்சன்ஸ் கூட ஃபைட் பண்ணுற. டேய், இதெல்லாம் எங்கே கற்றுக்கிட்ட? யார் உனக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுத்தா? இந்த ட்ரெஸ் முதல்ல உனக்கு எங்கே கிடச்சிச்சு? அப்படிங்கிற மாதிரி ஜிமினா கோமா கட்டுனா ஜிமினாவோட மவுட்டை கிளிப்பாக க்ளோஸ் பண்ணபடி கட்டாட மிம்மாமுக்கு கேட்டுற போடு. ஓ, மிம்மாமுக்கு தெரியக்கூடாதா? கண்டிப்பாக நான் இதை எல்லார்ட்டையும் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஜிமீன் சொல்லுவேண்டா. ஜிமீன் என் ட்ரெஸ்ஸை எங்கேருந்து எடுத்த அப்படிங்கிற மாதிரி மாஃபியா ஊருக்கு அந்த பிளேஸில் அட்டாக் பண்ண சொல்ல ஒரு ட்ரெஸ் ஜெனி ரெடி பண்ணி கொடுத்த ட்ரெஸ் தானே வேறு பண்ணியிருப்பாரு. அதுதான் ஜிமீனோட ஹேண்ட்ஸில் இருக்குது. இது எங்கே இருந்துச்சு? எங்கே இருந்து நீ எடுத்தேன்னா? இதுவும் ரெஸ்ட் ரூமில் தான் இருந்துச்சு. வச்சுருந்து தான் வச்ச. சேஃபாக உன் பிளேஸில் மறைச்சி தெரியாது. ஜிமின், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? இதை எப்படி எடுத்த? நான் எடுக்க போய் நீ தப்பிச்சட்டே. ஜங்குக்கு மட்டும் இந்த நோட் பண்ணியிருந்தான் ப்ராப்ளம் பெருசாக இருக்கும். இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நீ என்ன மாதிரி பண்ணிகிட்ருக்குங்கிறது உனக்கு தெரியுதா தெரியலையா? உனக்கு இதெல்லாம் யார் கொடுக்குறது? என்ன மாதிரிலாம் ஃபைட் பண்ணுறதுக்கு யார் சொல்லி கொடுத்தா? இன்றைக்கி ஆஃப்டர்நூன் ஹாஸ்பிட்டல்லேருந்து எங்கே போனேன்? சரி, உன் லேப்டாப்பில் நான் 2-3 பிக்ஸ் பார்த்தேனே, அது என்ன மாதிரி பிக்ஸ்? டயாங் லீ ஹயாங் எங்கடா இருக்கிறாரா? நீ லீ ஹயாங்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தியா அப்படிங்கிற மாதிரி சிலவன் எதையுமே நம்ம பேசுறதை பார்த்துட்டு டேயோட ஃபேஸ் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு ஒழுங்காக உண்மையை சொல்லிட்டே இல்லை இப்போவே நான் இங்கே இருக்கிற எல்லாரையுமே கூப்பிட்டு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறானுங்கிற மாதிரி ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ விட்டு சொல்லிடுவேன். நீ சொல்ல மாட்ட அப்படிங்கிற மாதிரி சிலவன் கண்டிப்பாக சொல்லுவேன். எல்லாருமே இதே பிளேஸ்க்கு வர வச்சு சொல்லுவேன். சொல்லட்டுமா? சொல்ல முடியாது ஜிமீன், உன்னால் சொல்லவே முடியாது. அப்படி நீ நான் பண்ணிகிட்ருக்க எல்லா ஒர்க்கையும் ஃபேமிலி மெம்பர்ஸ் அவ்வளோ விரட்டியும் சொன்னீன்னா இந்த டேயை நீ மொத்தமாக மறந்துட வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் நம்ம டேயை பாட்டு அப்படியே திரும்புகிறாரு. என்னடா சொல்கிற? ஆமாம், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேங்கிறத ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்குமே தெரியவே கூடாது, ஒருத்தருக்கு கூட தெரியக்கூடாது. நான் என்ன பண்ணுறேன் ஏது பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறத முதல்ல நிப்பாட்டு. எனக்கு தெரியும் ஜிமீன், இந்த டே இல்லாத பிளேஸில் இந்த ஜிமினாலாவில் நார்மலாக இருக்க முடியாதுன்ட்டு. நீ என் சேடோதான் இல்லைனுங்களே, 2 பேரும் சோல்மேட்டில் ஒன்றா தானே இருப்போம். எனக்கு தெரியும் ஜங்குக்கு என்னை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நீ என்னை சீக்கிரமாகவே கண்டுபிடிச்சிருவன்ட்டு. பட் இவ்வளோ சீக்கிரமாக இருக்கும்னு நினச்சி கூட பார்க்கல. ஆனால் என்னால் இப்போ எதையுமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. நீ கண்டிப்பாக ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட யார்கிட்டையும் இதை சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆனால் டயாங், சொல்ல மாட்டேன்னு நினைக்கிறேன். டைம் ஆயிடுச்சு, நீ உன்னோட ரூமுக்கு போ. எனக்கு இப்போ ரூமுக்கு போகணும். இதுக்கப்புறம் இதை பற்றி பேசாண்டா. ஆனால் கிட்டா இருந்தாலும் நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ரூமுக்கு போனால் ஜிமினாவும் எதையுமே பேச முடியாமல் இந்த மாதிரி சொல்கிறது கேட்டு அந்த மாஃபியா ஒர்க்குக்கு வச்சுருந்த ட்ரெஸ்ஸு தானே ஜிமினோட ஆன்ஸில் இருக்கும். அதை அப்படியே அவரோட ரூமுக்கு தூக்கிட்டு போனால் எங்கே எட்டு போகிறாரட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் இப்போதைக்கிட்டு என்கிட்டே இருக்கட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு இப்போன்ட்டே ரூமுக்கு தூக்கிட்டு போய் ஜங்கு கடை பாட்டுறக்கூடாதுங்கிற மாரி ஜிமினா நேராக அவரோட ரூமுக்கே தூக்கிட்டு போனால் நம்ம டேடா அப்படியே டென்ஷன்லேயே நேரம் ரூம்குள்ளே என்றானா டோர்கிட்ட தான் நம்ம ஜங்குக்கு நிற்கிறாரு. இந்த மாதிரி நிற்கிறத பாட்டு நம்மட்டே ஷாக் ஆகி பயட்டில் கத்த ரூம்கிட்ட போன ஜிமினை ஷாக் ஆகிட்டே என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி பயட்டில் நோட் பண்ணால் டேயோட ஹிப்பை கிரிப்பை ஹோல்ட் பண்ணபடி பெட்ரூம்குள்ளே நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி இழுக்கிறாரு. இந்த மாதிரி இழுக்கிறத பார்த்துட்டு நல்ல வேலை இவங்கிட்ட இந்த ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து அனுப்பலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா நேராக அவரோட பெட்ரூம்குள்ளே போனால் என்ன பண்ணுற ஜங்குக், என்ன கொஞ்சம் செகண்டில் பயந்துட்டு தெரியுமா? பயந்துட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பதட்டத்திலே நம்ம ஜங்குக்கு நோட் பண்ணோம். ஜங்குக்கு அப்படிலாம் இல்லை, டவலோட தான் இருக்கிறாரு. இந்த மாதிரி டவலோட ட்ரெஸ் எதுவுமே வேர் பண்ணாமல் டவலோட இருக்கிற மூமெண்ட்டை போயிட்டு ஷாக் ஆகி என்ன ஜங்குக்கு இன்னும் உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு நோட் பண்ணான். ஜங்குக்கு எதையுமே பேசலை. டேயோட ஃபேஸ்லலாம் கிஸ் பண்ண ஆரம்பிப்பார். அந்த மாதிரி கிஸ் பண்ணான். ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். நான் வந்து ஹாஸ்பிட்டலேருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்துருக்கேன், நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜங்குக்கு மூவ் ஆன் பண்ணால் நான் என்ன மேபி ஃப்ரெஷ்ஷப் ஆகணும் எது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டவலோட நிற்கிற ஜங்குக்கு பார்த்துட்டு ஆக்கா நம்மக்கிட்ட ப்ளே பண்ண திங்க் பண்ணுறானோ ரெஸ்ட் ரூம் இல்லையா? சான்ஸே இல்லாட்டே
ஒட்டுக்காடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு எனக்கு தான் ரொம்ப டயர்டாக இருக்குது நான் மாடலில் ஃப்ரெஷ்ஷாக போய்ட்டு வரேங்கிற மாரி ரெஸ்ட் ரூம்குள்ளே போகலானுங்கிற மாரி போனோம். டேயோட ஹிப்பு கிரிப்பை பிடிச்சபடி சேர்ந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகலானுங்கிறோம்ல அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு இந்த மாதிரி பிடிச்சா டே ஜங்குக்கு பெட்ரூம்குள்ளே குக்கி ஜானா நாமு ஜானு மின்னி எல்லாருமே இருக்கிறாங்க. இன்னைக்கு நீ டூ லேட். ஏன்னா எல்லாருக்குமே நானே ஸ்டோரியை சொல்லி அவங்க ரூமுக்கு அனுப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்வாரா. அனுப்புனியா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கானா பேபிஸ் எல்லோரும் ஸ்லீப் பண்ணாங்களா அப்படியே ஹேண்ட்ஸில் தூக்கி கொண்டு அவங்க பெட்டில் ஸ்லீப் பண்ண வச்சுட்டேன். எனக்கு ரூமுக்குள்ள நீயும் நான் மட்டும்தான். அதான் இந்த மாதிரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேடா ரெஸ்ட் ரூம்குள்ள வேண்டாமே வேணுமே அங்கே ப்ளே பண்ணாடா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கரெக்டாக சவருக்கு கீழே கொண்டு வந்து விட்டா. ஜோங்கு ப்ளீஸ் சொன்னா கேளு, நீ பெட்ரூமில் ப்ளே பண்ணுறத விட ரெஸ்ட் ரூமில் தான் அதிகமாக ப்ளே பண்ணுவேன். அதான் எனக்கு இந்த ப்ளேஸ் பிடிச்சிருக்குன்னு இங்கே வந்துருக்கேன். ப்ளீஸ் ஜோங்குக்கு சொன்னால் கேளு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி கிட்ட க்ளோஸாக வந்து டேயோட லிப்பில் கிஸ் பண்ணப்படி வேர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணுறாரு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? அதான் சொல்கிறோம்ல, நான் ரொம்ப நேரம் ஃப்ரெஷ்ஷப் ஆனால் சவரில் நின்று எனக்கு கோல்டு பிடிச்சிக்கும். பரவாயில்ல, நான் உனக்கு கசாயம் மெடிசன்லாம் கொடுத்து உன் கோல்டை சரி பண்ணிடுவேன். இல்லாட்டி ஜிமினாட்ட சொல்லி ஒரு இன்ஜெக்ஷனை உனக்கு இன்ஜெக்ட் பண்ணிடுவேங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜொங்குக்கு சொல்கிறது கேட்டும் ஷாக் ஆகி நானே ஒரு டாக்டர் தானடா அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு நோட் பண்ணா. ஆனால் உனக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்க ரொம்ப கஷ்டப்படுவல்ல, அதான் ஜிமினாவை சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட பாடியில் இருக்க ட்ரெஸ்ஸஸை மட்டும் ரிமூவ் பண்ணவும் ரொம்ப ஒரு மாதிரி ஷை ஆகி பேட் பாய் அப்படிங்கிற மாதிரி ஜொங்குக்கு அடிக்கிறாரு. அடிச்சுட்டு ஒரு மாதிரி ஷையான பொசிஷனில் ஜொங்குக்கு டைட்டாக ஹேக் பண்ணப்படி ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற, இவ்வளோ இயர்ஸ் ஆனதுக்கப்புறமும் பிஹேவியர் சேஞ்ச் ஆகலை பற்றி அப்படிங்கிற மாதிரி ஷைனஸ்லேயே நம்ம ஜொங்குக்கிட்ட இந்த மாதிரி பேசினா இன்னும் ஏஜ் ஆகி எனக்கு ஹேர்லாம் கொட்டுனாலும் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ப்ளே பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரா. இந்த மாதிரி சொன்னால் இன்னுமே ஷை ஆகி ஜொங்குக்கு இந்த மாதிரிலாம் பேசாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மூவ் ஆனானா என்ன தப்பிச்சு போகலான்னு நினச்சிட்டு இருக்கியா? இந்த மாதிரிலாம் பேசி என்கிட்ட என்ன ஏமாட்டிட்டு தப்பிச்சலான்னு மட்டும் நினைக்காத, அப்படியே இங்கே நில்லுங்கிற மாதிரி அந்த சவருக்கு கீழே வாலில் லாக் பண்ணபடி நம்ம டேக்கு இன்சர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணால் பெயின் தாங்க முடியாமல் நம்ம தான் ஜங்குக்கு கிரிப்பாக ஹேக் பண்ணபடி ஜங்கு ப்ளீஸ் ரொம்ப ரொம்ப ரூடாக மட்டும் ப்ளே பண்ணாத, இப்போல்லாம் அந்தளவுக்கு எனர்ஜி கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஜங்கு கூட காட்டுக்கிட்ட வந்து பேச ஜங்குக்கு ஏதோ இன்னும் ஹெவி ஃபீலிங்ஸை தான் கொடுக்குது. பொறுமையாக பண்ணுன்னு சொன்னால் ஏன்டா இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணுற, ஜங்குக்கு என்னால் முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்ட இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தால் அந்த பசங்களை திட்டி அடிச்சிருப்பார்ல, ஃபைட் பண்ணியிருப்பார்ல, அப்போ நம்ம மேலேயும் பிளட் பட்டிருக்கும்ல, அந்த பிளட்டோட ஸ்மெல் ஜங்குக்கெல்லாம் ஃபீல் பண்ண முடியுது. என்ன டைமா எப்போதுமே ஏன் மேலே தான் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பிளட் ஸ்மெல் வரும், அதுவும் மாஃபியா ஒர்க் பார்க்குற பிளேஸ்க்கு போனால் எனக்கு என்ன ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி பிளட் ஸ்மெல் வருது அப்படிங்கிற மாதிரி எந்த ஹேண்ட்ஸ் வச்சு சுருக்கிருப்பார் டைஸில் அந்த ஹேண்ட்ஸை அப்படியே நோட் பண்ணிவிட்டு பிளட் ஸ்மெல் வந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் டேக்கு ஷாக் ஆகி டக்குன்னு ஜங்குக்கு விட்டு மூவ் ஆன் ஆகுறாரு. என்னாச்சு, என்ன டப்பா கேட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மாதிரி மூவ் ஆன் ஆகுற அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஏடு நான் அந்த பர்சன்ட்டை பனிஷ் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஒர்க்குக்கு போனேனே அப்படிங்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணி பார்த்தோம். ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே பார்க்க வேண்டிய பேஷண்ட்டை ஜிமினாவே ட்ரீட்மெண்ட் பார்த்து சரி பண்ணியிருந்திருப்பாரு. ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு தான் ஜிமினா ஹவுஸுக்கே வந்துருப்பார். நார்மலாக போய் செக் தான் பண்ணியிருப்பார். பல்ஸ்லாம் இருக்குதா, ஹார்ட் பீட்ஸ்லாம் கரெக்டாக இருக்குதா, ஃபுட்டை கரெக்டாக சாப்பிடுடா, இந்த மெடிசனை கரெக்டாக சாப்பிட்றா, ஏன்டா என்ன பாடாப்படுத்துறேங்கிற மாதிரி நார்மலாக அந்த பேஷண்ட்டை தான் பார்த்துட்டு வந்திருப்பார். அந்த மூமெண்ட்டுக்கு ஒரு வேகத்தில் சொருகி ஹேண்ட்ஸை மட்டும் சும்மா வாஷ் பண்ணிட்டு வந்த மூமெண்ட்டும் இப்போ தானே ஃப்ரெஷ்ஷப்பாக உள்ளே வந்துருக்காரு. அந்த மூமெண்ட்டில் ஜங்குக் மாஃபியா ஒர்க்கில் சைல்டில் இருந்தே இருக்கிற பர்சன்ட் நார்மல் பிளட் ஸ்மெல்லை கண்டுபிடிக்க மாட்டாரா, ட்ரக்கையே வித்தியாசமாக ஸ்மெல் பண்ணி கண்டுபிடிக்கிறவர், ஸ்னேக்ஸோட பாய்சனை வச்சு வித்தியாசமாக மெடிசன் பாய்சனை கண்டுபிடிக்கிறவர், டமாடோண்டு பிளட்டு கண்டுபிடிக்க மாட்டாரா, டேயோட ஹேண்ட்ஸில் பிளட் ஸ்மெல் வரடே ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாரு.
இந்த மாதிரி கண்டுபிடிச்சதை பார்த்துட்டு அந்த ஆன்சர் நம்மகிட்ட பேக் சைடாக வச்சு மறைச்சான். என்ன பேபி அது ஜங்குக்கு இப்போ என்ன கேட்டுட்டுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி உன் ஃபேஸ் சேஞ்ச் ஆகுது, ஹேண்ட்ஸில் பிளட் ஸ்மெல் வந்த மாதிரி இருக்குனுங்கிறேன், இன்றைக்கி ஏதாவது பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணியா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் நம்மகிட்ட தான் என்ன மாதிரி ஆன்சர் பண்ணன்னு தெரியாமல் ஜங்குக்கு செம பைட்டிலே நோட் பண்ணோம். ஜங்குக்கு தான் ப்ளே பண்ணுற மூமெண்ட்டில் இருக்கிறாரில்ல, அந்த மூமெண்ட்டில் டேயோட ஃபேஸ் ரியாக்ஷனை நோட் பண்ணலை. டே கிட்ட திரும்பவும் க்ளோஸாக என்னடா உன்கிட்ட க்ளோஸாக மூவ் ஆனாக்கி போகிற அப்படிங்கிற மாதிரி லிப் லாக் பண்ணபடி சொல்லு பேபி, ஹாஸ்பிட்டலில் ஹெவி ஒர்க்கா உனக்கு